ஏசாயா 58 அதிகாரம் வசனம் 8, 9, 10, 11 வசனங்கள். அப்பொழுது விடியற்கால வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னைப் பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி, இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தைப் போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவைத் திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். என்னாகமம் 24 அதிகாரம் 4, 5 வசனங்கள். தேவன் அருளும் வார்த்தைகளைக் கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தைக் கண்டு தாழ விழும்போது கண்திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மாரிக்காலம் சென்றது, மழையும் பெய்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்துக் குலுங்குது. மாரிக்காலம் சென்றது, மழையும் பெய்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்துக் குலுங்குது. கன்மலையின் சிகரங்களில் தங்கும் புறாவே, கன்மலையின் சிகரங்களில் தங்கும் புறாவே, கர்த்தர் வரும் நாளை சொல்லிப் பாடிடு. கர்த்தர் வரும் நாளை சொல்லிப் பாடிடு. என் பிரியமே, நீ ரூபவதி, எழுந்து வா உன் மீட்பரை சந்திக்கவே. என் பிரியமே, நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா? ஆமென்.